மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திரு விஜய் அவர்கள் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பல இடத்துல பேசியிருக்காங்க. ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க சென்னையில. அதை ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்லியிருந்தாங்க, மொத்தமாக 4,83,000 கோடி தேவைப்படும் என்று. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். வாக்காளர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. எல்லா வாக்குறுதியும் எடுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல எது நேரடியாக தனக்கு பயன்படும், அதே நேரத்துல எது பயன் பெறாது அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு வாக்கு வங்கி அவர் ஏற்படுத்துவார். அதுல நம்ம இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த வாக்கு வங்கியால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த விதமான சேதாரமும் வராது என்பது என்னுடைய கணிப்பு. முக்கியமான பாதிரியர்கள், ஃபாதர்ஸ் அவங்க எல்லாம் போய் முதலமைச்சரை போய் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அது அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அதை பத்தி நமக்கு ஜனநாயகத்துல எல்லோருக்கும் உரிமை இருக்கு. ஆனா நிறைய இடத்துல நான் பார்க்குற சர்ச்சில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போஸ்டர் கொடுக்குறாங்க. அதாவது சர்ச்சுக்கு வர்றவங்களுக்குலாம் வெளியே நின்று நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு ஒரு மதம் இருக்கக்கூடிய, மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்தலங்கள் எல்லாம் நியூட்ராலிட்டி நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லோரும் கோயிலுக்கு போகலாம், பிடிச்சவங்க சர்ச்சுக்கு போகலாம், பிடிச்சவங்க மாசுக்கு போகலாம், எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி பாதிரியர்கள் குடிக்கும் நான் போய் முதலமைச்சரை பார்க்குறேன். ஓகே, உங்க பர்சனல் விஷ் போய் பாருங்க. ஆனா சர்ச்சில் அதுக்கு வெளியே நின்று, மசூதிக்கு வெளியே நின்று நோட்டீஸ் கொடுத்து ஒரு கேண்டிடேட்டுக்கு எதிராக செயல்படுவது கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டம், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராகத்தான் நான் பார்க்குறேன். அதுவும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் எப்படி பண்றாங்க, யார் தேர்தலுக்காக கபட நடம் போடுறாங்கன்னு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தேர்தல் எதிரொலிக்கும் என்று நம்புகின்றோம். ஆனால் திரு விஜய் அவர்கள் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பல இடத்துல பேசியிருக்காங்க. ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க சென்னையில. அதை ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்லியிருந்தாங்க, மொத்தமாக 4,83,000 கோடி தேவைப்படும் என்று. அந்த விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மொத்த வாக்குறுதி இடத்துல ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். ஸோ திரு தமிழக வெற்றி கழகம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை தாண்டி அந்த அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ப்ராமிஸ் இருக்கு. நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன், மக்கள் அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கட்டும். எல்லா அரசியல் கட்சிகளுமே வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல எது சரியான வாக்குறுதி, எது சரியில்லாத வாக்குறுதி உச்சநீதிமன்றம் தரம் பிரிக்க பாக்குறாங்க. வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் என்ன, ஃப்ரீபி என்ன, இலவசம்ங்கிறது என்ன, மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை சோசியல் ஸ்ட்ரக்சர்ல செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதே நேரத்துல மக்கள் வாக்கு செலுத்தும் போது கூட சில வாக்குறுதிகளால் இன்னும் நம்முடைய கடன் சுமை அதிகமாகுமா, சில வாக்குறுதிகளால் 10,82,000 கோடி இருக்கக்கூடிய கடன் அது 15 லட்சம் தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள். அதனால மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. வாக்காளர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. எல்லா வாக்குறுதியும் எடுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல எது நேரடியாக தனக்கு பயன்படும், அதே நேரத்துல எது பயன் பெறாது அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. இந்த தேர்தலை பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா கட்சிகளுமே சொல்லி இருக்கின்றோம் மக்களுக்கு எது தேவை என்று நாங்கள் நினைச்சு சொல்றோம். இதான் உங்களுக்கு தேவை நாங்க நினைக்கிறோம். மக்கள்கிட்ட பேசிட்டு தேர்தல் ரிசல்ட் வரட்டுங்கன்னா எப்படி ஏத்துக்கிறாங்க. நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குனால, விஜயனுடைய தாக்கத்தினால தமிழ்நாடு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. ஐயா, நான் அதை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் see அந்த பாசிபிலிட்டி நான் பார்க்கலீங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பத்தி கருத்து கேட்டீங்க. அரசியல்ல வந்திருக்கிறாங்க, ஈர்ப்பு இருக்கு, மக்களை சந்திக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க. நல்ல வாக்குகள் கூட சில இடத்துல வாங்குவாங்க. அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா 4 முனை போட்டி, 3 முனை போட்டி எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்க. தேர்தல் களம் கடந்த 2 வார காலமாக 2 முனை போட்டியா தான் அது இருக்கு. ஏன்னா மக்கள் கேண்டிடேட்டும் பாக்குறாங்க. என்னதான் தலைவர்கள் கட்சி இருந்தாலும், முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் கூட நம்ம ஜனநாயகத்துல கேண்டிடேட்டும் முக்கியம். இப்போ அதனாலதான் கருப்பு முருகானந்த மன்னனை பத்தி நான் சொன்னேன். 2 கேண்டிடேட்டையும் தரம் பிரிச்சு பாக்குறாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு வாக்கு வங்கி அவர் ஏற்படுத்துவார். அதுல நம்ம இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த வாக்கு வங்கியால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த விதமான சேதாரமும் வராது என்பது என்னுடைய கணிப்பு. நாங்க இன்னைக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல, சரியான இடத்துல உட்கார்ந்து இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 நாள்ல எலெக்ஷன், 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போறாங்க. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு நாங்க எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இந்த தேர்தலில் மாற்றம் நடக்கவில்லை என்றால் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நேற்று ஸ்பீச் அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எல்லோருமே இந்த முறை திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 5 ஆண்டு காலம் இதே பொறுப்புல இருந்தா என்ன ஆகும்னு ஒரு சிந்திக்கணும். கடன் சுமை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குடும்ப ஆட்சி, லஞ்ச லாவண்யம்,
நகராட்சியினுடைய சீர்கேடு, மாநகராட்சியினுடைய சீர்கேடு, உள்ளாட்சிகளுடைய சீர்கேடு, இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கணும். போதைப் பொருளுடைய புழக்க வழக்கம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கிராமத்தை நோக்கி வந்துருச்சு. நகரத்தில் இருந்த போதைப் பொருள் கிராமத்துக்கு வந்துருச்சு. அதெல்லாம் மக்கள் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு யோசிச்சாவே மக்கள் முடிவு செய்தாலும் நமக்கு இது வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை என்றுதான் பார்க்கின்றேன். காரணம், நேற்று ராகுல் காந்தி அவங்க வந்திருந்தாங்க. பொன்னேரி அந்த படத்துல ஷோலிங்கூர் அந்த இடத்துல எல்லாம் அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. ஷோலிங்கர், பொன்னேரி எல்லாம் அவர் தனியா தான் கேம்பெயின் பண்ணாங்க. அதாவது ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு மேடையில் கூட ஏறவில்லை அப்படிங்கிறது என்ன செய்தி மக்களுக்கு சொல்லுது? அவங்க எல்லாம் ஃபர்ஸ்டே கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். இப்போ மோடிஜி அவங்க வர்றாங்க, உதாரணத்துக்கு மோடிஜி அவர்கள் எங்கிருந்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. முதல்ல ஆரம்பித்த நம்முடைய கூட்டம் உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டுல ஆரம்பிச்சோம். அங்கிருந்து அதன் பிறகு மதுரை, திருச்சி, அதன் பிறகு நாகர்கோவில், நேற்று கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுங்க, இந்த நேரத்துக்கு மோடிஜி வர்றாங்க, நீங்க ஃப்ரீ பண்ணி வச்சுக்கங்க, ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம். ஸோ எல்லா இடத்துலையும் மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க, இந்த 5 இடத்திலும் கூட. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வந்ததே ஒரு நாள். அந்த ஒரு நாளிலும் கூட 3 இடத்துல பிரச்சாரம். அந்த 3 இடத்திலும் கூட ஸ்டாலின் அவர்களோடு இல்லை என்பது மக்கள் பார்க்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிடிப்பு இல்லை, இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு உணர்ச்சி மிகுந்த கூட்டணியா இல்லை. 2வது, இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோ இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ உள்ள இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுமே பாத்தீங்கன்னா யாருமே என் காதால ஸ்டாலின் அவங்க 5 வருஷம் நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த நல்லது கண்டினியூ பண்ண ஓட்டு போடுங்கன்னு யாரும் கேட்கல. பிஜேபி உள்ள வந்துடும் ஓட்டு போடாதீங்க, டெல்லி வந்துடும் ஓட்டு போடாதீங்க, இவங்க வந்துருவாங்க ஓட்டு போடாதீங்க, அவங்க வந்துருவாங்க ஓட்டு போடாதீங்க, இது மட்டும்தான் சொல்றாங்களோ தவிர 5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காருன்னு இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் சொல்லி நான் கேட்கல. இதுவரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லி நான் கேட்கல. ஸோ ஓட்டு வந்து ஒரு பாசிட்டிவா கேட்கணும், ஒரு கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும். இந்தியா ஃபுல்லா நம்ம பார்க்கறோம், நிறைய இடத்துல கவர்மெண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா பாசிட்டிவ் ஓட்டா தான் ரிப்பீட் பண்ண முடியும், நெகட்டிவ் ஓட்ல ரிப்பீட் ஆகாதுங்க. அது அரசியல் சரித்திரம். பாசிட்டிவ் ஓட், நாங்கள் இதை பண்ணிருக்கோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இவங்க கேம்பெயின் ஃபுல்லா அவங்க வேண்டாம் அவங்க வேண்டாங்க, எப்படி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க? அதனால அந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிவித்த நாள்ல இருந்து இறங்க முகம் தான். ஒரு நாள் கூட ஏறுமுகத்தை நான் அவங்களுக்கு பார்க்கல. ஏன்னா கேம்பெயினிங் ரொம்ப நெகட்டிவா பண்றாங்க. டெல்லி, ஹிந்தி, மோடிஜி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரு, இந்த 3 விஷயத்த சுத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் வந்தோம்னா ஒரு பெரிய பட்டியல் இன்னைக்கு படிக்க போறோம். தஞ்சாவூருக்கு மோடிஜி என்ன கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூருக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது யாரும் பார்த்துதாங்க. ஸ்டாலின் அவங்க ஒரு மாவட்டத்துக்கு போய் அந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னதே நான் பார்க்கல. சொன்னால எங்க கூட்டணிக்குள்ள ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இருக்கு. அந்த கூட்டணியுடைய பேரு கூட பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துல இந்தி கூட்டணிங்கிறாங்க, ஒரு இடத்துல செக்குலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ்ங்கிறாங்க. மத சார்பற்ற கூட்டணி ஒரு இடத்துல சொல்றாரு, இடத்துல இந்தி கூட்டணிங்கிறாங்க. அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. அந்த கூட்டணியுடைய தலைவர் யார்? ஏன்னா செக்குலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் அது டிஎம்கே தலைவர், இந்தி கூட்டணிங்கும் போது காங்கிரஸ் தலைவர். அவங்க சொல்லலாம் இல்ல தமிழ்நாட்டுல இந்தி கூட்டணிக்கு நான் தான் தலைவர்னு சொல்லலாம். அப்படி கூட இல்லாம கூட்டணி பேரையே தமிழ்நாட்டுக்கு மாத்திக்கிட்டாங்க. ஸோ இவ்வளவு குழப்பத்துல அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை நான் பார்க்கிறேன். ஆனா அவங்களுக்கு அறிவு இல்லைங்க. நான் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு, நடுவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது என்ன சட்டம், நீங்க 4 பேர்த்த பத்தி நம்ம போய் கேட்டீங்கன்னா அது என்னையா சட்டம்னா கூட தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசின வீடியோ நான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு நான் எப்படி 59 வரணும், அவங்க 50 கொடுக்குறாங்க, அதனால நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துல பேசின வீடியோவை என் முகநூல் நான் போட்டிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தோங்க? 59 கொடுத்தோம். 39ல இருந்து 59, நம்ம 50 கொடுக்கல, 59 தான் கொடுத்தோம். அப்படி இருந்தும் ஏன் எதிர்க்கின்றார்கள்? 50% உயர்த்தி இருக்கிறோம். விகிதாச்சார அடிப்படையில தமிழ்நாடு எங்கேயும் பாதிக்கப்படல, தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படல. அதனால புரிதல் இல்லை, இன்னும் திமுகவுக்கு புரிதல் இல்லை. யாரோ 2 பேர் சொல்ற பொய்யை கேட்கக்கூடிய தொண்டர்கள் கேட்கறாங்க, அவங்களுக்கு பட்டாசு வெடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பட் இதனால எவ்வளவு பெரிய டேமேஜ் பண்ணிருக்காங்க இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு. 1973ல கடைசியா 525ல இருந்து 545 எம்பி சீட்டை உயர்த்தினோம். அப்ப 1973 நீங்க கணக்கு போட்டுங்க சார், 52 ஆண்டுகள் கழித்து, 53 ஆண்டுகள் கழித்து ஒரு தொகுதி வரைமுறைக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய தொகுதி வரைமுறையை கொண்டு வந்து கூட இவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். அதனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் சகோதரிகள், தாய்மார்களுடைய கோபம் வெளிப்பட்டு ஏப்ரல் 23 தெரியும் என்பது எங்களுக்கு. ராகுல் காந்தி வராததுக்காக மோடிஜி அதிகமா வர்றாங்கன்னு சொன்னா எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும்? மோடிஜி நாங்க 50 டைம் கூட கூட்டிட்டு வருவோம், நாங்க மோடிஜி 100 டைம் கூட கூட்டிட்டு வருவோம். மோடிஜிக்கு நேரம் இருந்தால் எத்தனை முறை வேணுமாலும் வருவார். அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருன்னா இந்த ஒரு ஆண்டு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை வந்திருக்காரு. தேர்தலுக்கு முன்பும் வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க, எத்தனை முறை வந்தாங்க, தூத்துக்குடி விமான நிலையத்தை ஓபன் பண்றதுக்காக மால்டீவ்ஸ்ல இருந்து வந்தாங்க. அதன் பிறகு எத்தனை முறை நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வந்திருக்கின்றார்கள், தேர்தல் ஆரம்பித்த பின்பு வந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவங்க வரல. தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை 2026ல வந்திருக்கிறாங்க, தேர்தல் அறிவித்த பிறகு எத்தனை முறை வந்திருக்கிறாங்க? இல்லவே இல்லை.
ஆனா ராகுல் காந்தி வராததை மறைப்பதற்காக மோடிஜி அடிக்கடி வர்றாருன்னா அந்த நியாயத்தை எப்படி ஏத்துக்க முடியுங்க? அதாவது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நீங்க இன்னைக்கு 1/3 கொண்டு வரணும். பிராக்டிக்கலா பேசுவோம் சார். அந்த 1/3 எதை கொண்டு வருவீங்க? இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ராகுல் காந்தி இருக்கிற சீட் எடுத்துக்கலாம் ஐயா. ராகுல் காந்தி அவர்கள் அமேத்தியினுடைய எம்பி. அமேத்தியினுடைய எம்பியை நம்ம உமனுக்கு ரிசர்வ் பண்ணோம். ராகுல் காந்திக்கு எப்படி ஏன் சீட்டு உமனுக்கு கொடுத்தீங்க? ஸோ அதுக்கு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்ப ஹைதராபாத்ல ஓவாசி அவங்க இருக்காங்க, அந்த சீட்டு உமன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கல் என்னன்னா சார், நாம இன்னைக்கு டீலிமிட்டேஷன் இஸ் டியூ. 2026 முடிஞ்ச உடனே அந்த 1973 கொண்டு வந்த சட்டம் அது நீர்த்து போகிறது. 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் நாம அரசியலமைப்பு சட்டத்துல எப்பவோ சொல்லிட்டோம். 1976 சொல்லியிருக்கோம். 1976 அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கிறோம். அப்ப என்ன சொன்னோம்னா, இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா 1976 25 1991 முடியும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 ரிவ்யூ பண்ணி சென்சஸ் அடிப்படையில் அதிகப்படுத்தணும். 91 வரும் பொழுது 2001, அப்ப 1976 25 வருஷம் 2001 சாரி 91 2001 வாஜ்பேயி ஐயா இருந்தாங்க. அவங்க மறுபடியும் 25 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2001 25 ஆட் பண்ணி 2026. ஸோ 2026க்கு அப்புறம் நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். மறுபடியும் 25 வருஷம் இழுத்தீங்கன்னாங்க ஐயா. இன்னைக்கே 30 லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி. இன்னைக்கு எம்பியை மக்கள் பேப்பர்ல ரிப்பன் கட் பண்றதுதான் பாக்குறாங்க. யாருமே எம்பியை நேர்ல பாக்குற கூட யாருக்கு வழி இல்லை. அதனால இன்னைக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது காமன் சென்ஸ். அது உயரும் பொழுது அங்க சகோதரிகளுக்கான கோட்டாவை கொண்டு வர வேண்டும் என்பதும் காமன் சென்ஸ். ஏன்னா 2009 குஜராத்ல 50% உள்ளாட்சியில சகோதரிகளுக்கு ரிசர்வேஷன் மோடிஜி கொடுத்தாங்க. 2016 பிப்ரவரியில ஜெயலலிதா அம்மா இங்க கொடுத்தாங்க. அதனால இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ரிசர்வேஷன் லோக்கல் பாடியில கொடுத்துட்டோம். அடுத்த லெவல் அசம்பிளிக்கு லோக்சபாக்கு வர்றதுனால நடைமுறை இது. அதனால எதற்கு பிரியங்கா காந்தி அவர்களோ மூத்த தலைவர்களோ இதை எதிர்க்கின்றார்கள் என்று புரியல. இல்ல விகிதாச்சாரம் குறைஞ்சிருச்சு, 2011 சென்சஸ் பண்ணி கொடுத்திருந்தா நானுமே அப்ஜெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க 2011 சென்சஸ் அடிப்படையில தான் நாங்க விகிதாச்சாரம் பிடிப்போம்னா நானும் அப்ஜெக்ட் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன், எப்படி எங்க ஊருக்கு நீங்க கம்மியா கொடுக்குறீங்க? சென்சஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம், அப்ப நீங்க நார்த்துக்கு அதிகமாக. அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்வது எல்லோருக்கும் 50% உயர்வு. இது யாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாத பொழுது எதற்காக காங்கிரஸ் கட்சி விதண்டாவாதம் செய்கின்றார்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய கேள்வி. பேசுனது எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம் இந்த இருக்கக்கூடிய வேட்பாளர் திரு சன் ராமநாதனை பத்தி கூட பேசியிருக்கோம். தேர்தல் காலத்துல எல்லா இடத்துலயும் பேசுறோம். அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து சொல்றோம்னா ஃபைனல் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இன்னைக்கு எல்லாமே எதிர்பார்ப்பது ஏப்ரல் 23 ஊழல் அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக அவங்க வாக்கு இருக்க வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. ஜனநாயகத்தில் எதிர்பார்க்கத்தான் முடியுங்கன்னா மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க பொறுத்திருப்பாங்க. ஒரு ஆர்வம் நீங்களும் சொல்ல முடியாதுங்க ஐயா, நானும் சொல்ல முடியாது. காரணம் நம்முடைய நம்பிக்கை தான் வைக்க முடியும். உறுதியா ஹாஃப் மார்க்கை கம்ஃபர்டபுளாக நம்முடைய கூட்டணி தாண்டி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல எல்லா கூட்டணி கட்சிகளுமே நிறைய சீட்டு ஜெயிச்சுதான் அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குங்கிறது பாதியா போட மாட்டாங்க. அது மொத்தமா தான் ஸ்விங் ஆகும், ஒரு பக்கம் மொத்தமா போகும். அது இந்த முறையும் நமக்கு சாதகமாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம்.